தெங்கு மராட்டா என்றுதான் நாம் அழைப்போம், அல்ல தெங்கு மராடா. தமிழகத்தின் தனித்தீவு அழகிய தெங்கு மராடா வெளியாட்களுக்கு கட்டாயம் அனுமதி கிடையாது. தமிழகத்தின் பலருக்கும் தெரியாத கேள்விப்பட்டிராத தெங்கு மராடா என்ற அழகிய மலை கிராமம் தமிழகத்தின் தனித்தீவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிராமத்திற்கு உள்ளே செல்ல வெளி ஆட்களுக்கு கட்டாயம் அனுமதி இல்லையாம். ஆம், அப்படி ஒரு வித்தியாசமான ஊர் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் தெங்கு மராடா. ஒரு பக்கம் சத்தியமங்கலம், மறுபக்கம் நீலகிரி மலைத்தொடர்களால் சூழப்பட்டிருக்கும் தெங்கு மராடாவை அனுமதியின்றி எவரும் அணுக முடியாது. உள்ளூரில் வசிக்கும் மக்களுக்கு மட்டுமே அனுமதி. நீங்கள் திருட்டுத்தனமாக செல்ல முயன்றாலும் திருப்பி அனுப்பப்படுவீர்கள். அப்படி என்னதான் இருக்கின்றது இந்த மலைவாழ் கிராமத்தில்? எதனால் அவ்வளவு பாதுகாப்பு என்று தெரிந்து கொள்ளவோ வாருங்கள். வெளியாட்களுக்கு அனுமதி கொடுக்காத இந்த தெங்கு மராடா என்ற அழகிய கிராமம் நீலகிரி மாவட்டத்தில் மாயாறு நதிக்கும் அமைந்துள்ளது. இந்த நதியில் எப்பொழுதும் நீர்வரத்து அதிகமாக இருக்கும், எப்போதும் குறைந்தும் காணப்படும் என்பது அந்த உள்ளூர் மக்களே கணிக்க முடியாத விஷயமாகும். ஒரு பக்கம் சத்தியமங்கலம் புலிகளின் சரணாலயமும், மறுபக்கம் முதுமலை புலிகளின் சரணாலயமும் இந்த அழகிய மலைவாழ் கிராமத்தை சூழ்ந்துள்ளது. தேவையின்றி வனவிலங்குகளுக்கு எந்தவிதமான தொந்தரவுகளும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இங்கு வெளியாட்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. உள்ளூர் மக்களுக்கும் சோதனை கட்டாயம். இந்த ஊருக்கு நீங்கள் உங்கள் சொந்த வாகனங்களில் செல்ல இயலாது. 30 கிலோமீட்டர் முன்னரே தடுத்து நிறுத்தப்பட்டு மழை வழியாக செல்வதற்கு அறிவுறுத்தப்படுவீர்கள். பேருந்துகள் 2 பவானி சாகர் அணைக்கும் அருகே இருக்கும் சோதனை சாவடியில் நிறுத்தப்பட்டு உள்ளே இருக்கும் பயணிகளின் உள்ளூர் மக்கள் தானா என்று சரிபார்க்கப்படுவார்கள். சத்தியமங்கலம் மற்றும் முதுமலையின் புலிகள் காப்பகங்கள் புலிகள் மற்றும் பாலூட்டிகளின் எண்ணிக்கையில் கணிசமான அளவு அதிகரிப்பதை கொண்டிருப்பதால் இருந்து வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே இந்த கிராமத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையிடமிருந்து அனுமதி பெறுவதே சிறந்த வழி. நீங்கள் சத்தியமங்கலத்தில் உள்ள DFO அலுவலகத்திலிருந்து அனுமதி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் செல்லும் வழியில் புலி, மான்கள், கருங்குறும்புகள், கௌர், யானைகள் மற்றும் சாம்பார் போன்ற வனவிலங்குகளை கண்டறிய நிறைய வாய்ப்புகள் உள்ளன. சிறுத்தை, புலி, கரடி, காட்டுப்பூனை போன்றவற்றின் அடையாளங்களை நீங்கள் காணலாம். சீகூர் பீடபூமியின் மோயார் பள்ளத்தாக்கில் உள்ள 7 பழங்குடியின் கிராமங்களில் மிகப்பெரியது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரங்களில் அமைந்திருந்தாலும் ஈரோடு மாவட்டம் பவானி சாகரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கராச்சி கோரையிலிருந்து தொடங்கும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் வழியாக இக்கிராமத்திற்கு ஒரே குண்டு குழியமாக சேரும் நிறைந்த சாலை உள்ளது. கராச்சி கோரையில் உள்ள போலீஸ் மற்றும் வன சோதனை சாவடி நுழைவாயில் வழியாக செல்லலாம். செல்வதற்கு முன் வனத்துறையினரிடம் அனுமதி பெற்றிருப்பது அவசியம்.